இந்த தாவரங்களை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்குது. இந்த குளத்தின் மேல் பகுதியில் வந்து காணப்படுகின்ற தாவரமாக காணப்படுது. இது எவ்வளவு அழகோ அதே போல் மிகவும் ஆபத்தான ஒரு தாவரம். பறவைகள், அதாவது குளங்களில் முழு நீரையும் மூடி பரவி வளர்கிறதால குளங்களுக்கு வந்து சரியான அந்த குளத்தில் வாழ்கிற உயிரினங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்காம இறந்து போகிற விஷயங்கள், குறைந்து போகிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு தாவரம். ஆனால் இது பூத்து இருக்கிற அந்த அழகு வந்து மிகவும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய மக்களோட வாழ்வியலோடு இணைந்து அந்திமாலை பொழுது எப்படி கழியுது என்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன். எங்களோட மக்கள் வந்து தங்களுடைய கிராமத்திலோ அல்லது தங்களுடைய மாவட்டத்திலோ இல்லை இயற்கை வளங்களை கொண்டு தாங்கள் எப்படி தங்களுடைய வாழ்வியலை நகர்த்துறது என்ற விஷயத்தை வந்து நிறைய குறைந்து கொண்டு வர இந்த காலப்பகுதியில் அதை கூட்ட வேணும். எங்களுடைய இயற்கையோடு இணைஞ்சு அந்த விடயங்களோடு பயணிக்க வேணும். அதில் இருந்து எங்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளும் போது கூட நாங்கள் அதற்கு தீங்கு செய்யாமல் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களோடு எடுத்துக்கொள்கிறது வந்து எங்களுக்கு இன்னுமே மிகவும் நல்ல ஒரு வாழ்வியலை வந்து எங்களுக்கு தரும். இப்படியான சில காட்சிகளோடு இந்த வீடியோ வந்து செய்திருக்கிறேன். இது வவுனியா மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. சூரியனுடைய மறைவு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்ற விஷயமும் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன், பாருங்கள். இது மாலை ஒரு 5:30 மணி அளவில் வந்து எடுக்கப்பட்ட காணொளி. சூரியனுடைய மறைவு வந்து எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்றதும் இந்த குளக்கரையில் அந்த அழகு வந்து எப்படி காட்சி தருது என்ற விஷயத்தையும் வந்து எடுத்திருந்தேன் நான். இந்த சூரியன் மறைகிற விஷயத்தை பார்க்குறது வந்து மிகவும் மனதுக்கு சந்தோஷமாகவும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அந்த இயற்கை காட்சிகளோடு இணைந்து இந்த சூரியனுடைய மறைவு எப்படி காட்சியளிக்கிற என்ற விஷயத்தை வந்து எடுத்திருக்கிறேன். உண்மையாக நேராக நின்று பார்க்குறது வந்து சரியான மிகவும் உண்மையாக மனசுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய விஷயமாக எனக்கு இருக்கிறது. உங்களுக்கும் பார்க்கும்போது அப்படி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மரங்களுக்கு இடையில் சூரியனை வந்து பார்க்குறது, அதுவும் ஒரு வட்ட வடிவில் கண்ணை அதிகமாக குத்தாத ஒரு ஒளி கதிர்கள் இல்லாத நேரத்தில் சூரியனை பார்க்குறது வந்து மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் ஏனைய நேரங்களில் சூரியனை நாங்கள் அவ்வளவு இதாக பார்க்க முடியாது. தெளிவாக மறைகிற நேரத்துலையும் அது உதிக்கிற நேரத்துலையும் தான் நாங்கள் அதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கிறது. இந்த காட்சியை வந்து நான் ரசித்ததும் கூட நீங்களும் ரசிக்க வேணும் என்ற அடிப்படையில் இதை நான் போட்டிருக்கிறேன், பாருங்கள். இவ்வாறான பல இயற்கை காட்சிகளை வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் போட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வந்து நன்றிகள். மென்மேலும் ஆதரவை தர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு இந்த யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.